ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். 10 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டு எப்போவுமே ஒரு டீப் கார்டு. இது எப்போவுமே ஒரு முடிவு, ஒரு துரோகம், ஒரு வேதனை, பிரிவு அந்த மாதிரியான எனர்ஜியை ரிவீல் பண்ணுற ஒரு கார்டு. ஆனால் இதில் ஒரு இன்டைரக்ட் மெசேஜும் இருக்கும். அதாவது இதுதான் கடைசி வழி, இதுக்கப்புறம் ஒரு நியூ பார்ன், ஒரு புதிய பிறப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை ஏதாவது ஒரு துரோகம் நடந்திருக்கலாம். அதால் நீங்கள் ரொம்ப பெரிய வலியை அனுபவிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உங்கள் பர்சன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இதை முடிச்சுக்கலாமா, இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டால், இந்த கார்டு ஒரு க்ளோஷரை காட்டுற கார்டு. ஓகேவா? ஆனால் இந்த நிலைமையிலேருந்து நீங்கள் லெசன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப், எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும். புதுசாக ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க, புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் செப்பரேஷன் ஒரு பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த பிரிவோட வலி இன்னும் அதிகமாக இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இது பெர்மனெண்ட் எண்டு மாதிரி இருந்தாலுமே, ஆக்சுவலாக பார்த்தா இது உங்களுக்கு பழைய சுமையிலிருந்து ஒரு ரிலீஸ். ஓகேவா? பழைய பெயின், அந்த துரோகம், வலி, வேதனை எல்லாத்துலேருந்துமே நீங்கள் ரிலீஸ் ஆகுறீங்க. இதுக்கப்புறம் ஒரு நியூ பார்ன் தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இது. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது, இப்போவே குணமடைகிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பாஸ்டில் நீங்கள் பார்த்த கஷ்டமான அனுபவங்கள், சீட்டிங், பீட்ரேயல், ரிஜெக்ஷன், இதால் இன்னுமே மனசு உங்களுக்கு ரொம்ப வலியில் இருக்கீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போது மனசு இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த பாஸ்ட் லெசன்ஸை விட்டுட்டா உங்களுக்கு ஒரு நல்ல லவ், ஒரு ட்ரூ லவ், உங்கள் லைஃப் பார்ட்னர், ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக உங்கள் கூட வரப்போகிற ஒரு பர்சனை நீங்கள் பார்க்கலாம். அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கார்டு ஒரு பெயின்ஃபுல் எண்டிங்ஸை சிம்பலைஸ் பண்ணாலுமே, அதுக்கு பின்னாடி ஒரு நியூ டான் வரும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது, இதுதான் கடைசி துன்பம், கடைசி கஷ்டம், கடைசி வழி, இனிமேல் நியூ சாப்டர் ஓப்பன் ஆகும், புதிய அத்தியாயம் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த எண்டிங் உங்களை நொறுக்காது, உடைக்காது. அது உங்களை இன்னுமே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக உங்களை மாற்ற போது, இன்னும் பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.